தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசியில் முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமை ஏற்பட்ட விவகாரத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசியில் முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இடைக்கால் பகுதியைச் சேர்ந்த முப்புடாதி என்ற முதியவர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இடைக்கால் பகுதியைச் சேர்ந்த முப்புடாதி என்ற முதியவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமை காரணமாக இருந்தவர்களின் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. தென்காசியில் முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமை ஏற்பட்ட விவகாரத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஜனனி, தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டிபுரம் அருகே உள்ள கீழ பாட்டாக்குறிச்சி கிராமத்தில் செயல்பட்டு வந்த அன்னை முதியோர் இல்லத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அங்கு காலை உணவு சாப்பிட்டதில் கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு வாந்தி மயக்கம் என்பது ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தென்காசி உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அங்கு 4 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 12 பேர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களிடம் இன்று முப்புடாதி இடைகால் பகுதியை சேர்ந்த முப்புடாதி என்ற மூதாட்டி இன்று சற்று முன் உயிரிழந்துள்ளார். இதனால் பலி எண்ணிக்கை என்பது 5ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 11 பேருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் தீவிரமாக சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. இதில் 2 பேருக்கான கவலைக்கிடமாக இருப்பதாகவும் பாளையங்கோட்டை உள்ள அரசு மருத்துவமனை நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அவர்களுக்கான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.